வணக்கம். நம் மனங்களை எல்லாம் பாச மலர்களாக மலரச் செய்து மலரும் நினைவுகளில் பொன்னூஞ்சல் ஆடிடும் வந்த பாசம் மிக்க உத்தம புத்திரனுக்கு, நிறைகுடமான கர்ணனுக்கு, தெய்வ பிறவியான அருந்தவ புதல்வனுக்கு, நீல வானத்தின் நிரந்தர பெருமையான அந்த அமர தீபத்திற்கு, தமிழுக்கு கிடைத்த கௌரவத்திற்கு, தமிழர் பெருமையை பார்முழுக்க பறைசாற்றிய படிக்காத மேதைக்கு, இந்திய திரையுலகின் தனிப்பெரும் புதையலுக்கு, விருதுகளுக்கு அப்பாற்பட்ட தங்கச் சுரங்கத்திற்கு, 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற திருவருட் செல்வனுக்கு, காலம் கடந்தும் இமயமாய் ஓங்கி நிற்கும் அந்த உயர்ந்த மனிதன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 90வது பிறந்த நாள் விழா இன்று உங்கள் அனைவரையும் சிவாஜி பிரபு அறக்கட்டளை சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் விருது பெறுவோர் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குடும்ப மூத்தவர் அண்ணன் சிவகுமார் அவர்களை சந்தோஷத்துடன் வரவேற்கிறேன். அப்பாவுக்கு போட்டி போட்டு நடிக்கக்கூடியவர் லட்சுமி அவர்கள். உத்தமபுத்திரனில் யாரடி மோகினியுடன் அப்ப வடநாட்டு ஹெலன் ஆடினார். ஆனால் தென்னாட்டு ரீட்டா அங்கே இருக்கிறார். நிந்தையான வேந்தனே அந்த வீட்டுக்கு அவங்க ஆடினாங்க. டான்ஸ் மாஸ்டர் தாரா அப்பாவையும் பிரபுவையும் பல படத்துல ஆட்டி வைத்திருக்கிறார். மருதுமோகன் சார் அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் பெற்றவர். அப்புறம் யாரும் குறையாமல் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். மயிலாப்பூர்ல பெருமாள் கோயில் தெரு போனீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மயிலாப்பூர் ரவுடிகளுக்கு எல்லாம் சவால் விடுற மாதிரி ஒருத்தர் நடந்து வருவார். அவர் நடைய நீங்க பார்த்திருக்கலாம். பலே பாண்டியால நடிகர் தலம் நடந்த மாதிரி அவர் தான் நீங்க பெரிய மனிதர் சுப்புனி அவர்கள். அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த நடிகர். கூட நம்ம மன்ற மறவர்கள் மதுரை ஐயம் பெருமாள் அவர்கள், தாமிரமணன் தியாகராஜன் அவர்கள், தமிழ்நாட்டிலே முதல்ல அப்பாவுக்கு சிலை வந்தது நாமக்கல் மன்றம். அந்த நாமக்கல் மன்றத்தை சார்ந்த ராணி பெரியசாமி. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதே போல இன்னொரு ராணி ஜான்சி அனுபவிச்சிருக்காங்க, கிரிஜா. எல்லாம் இருந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை. இவங்கெல்லாம் வந்து எங்கள் அழைப்பை ஏற்று அவங்க ஒத்துக்கிட்டாதான் நம்ம இந்த அவார்ட்ஸை கொடுக்குறோம். அவங்க ஒத்துழைப்போடு தான் நாங்கள் எங்கள் குடும்பம் அவங்க நடிகர் திலகத்துக்கு மட்டும் மரியாதை செய்யவில்லை, எங்கள் குடும்பத்துக்கு மரியாதை செய்து இங்கே வந்திருக்கிறார். அண்ணன் சிவகுமார் அப்பா மறைந்த காலத்திலிருந்து எங்களுக்கு பேக் ஸ்கிரீன் பின்னாடி டைரக்டர்லாம் என்ன செய்யறாங்க யாரும் தெரியாதது போல் எனக்கும் பிரபுவுக்கும் பின்னாடி நின்று எங்களுக்கு தெரியாமலே உதவி செய்து கொண்டே இருக்கிறார் அண்ணன் 15 வருஷமாக. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கல்தூண் என்றால் இன்றைக்கு அது அண்ணன் சிவகுமார் அவர்கள் தான். அது நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். நான் சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் உயிர் உள்ள வரை இந்த விழா நடந்து கொண்டே இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்து வருஷம் எங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்விக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். தமிழ் திரையுலகை காக்கும் கரங்களாம் நடிகர் திலகத்தின் ஆசி பெற்று என்றும் மார்க்கண்டியனாய் உலா வரும் இவர் நடிகர் திலகத்தை தலைவா என அழைப்பதில் உவகை காண்பவர். 1966 மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் தொடங்கி 1995 பசும்பொன் வரை சுமார் 30 ஆண்டு காலம் நடிகர் திலகத்துடன் படங்களில் இணைந்தது மட்டுமின்றி வாழ்நாள் முழுவதும் அவர் குடும்பத்துடன் ஒரு சகோதரனாய் நண்பனாய் பழகும் உயர்ந்த மனிதர் திரு சிவகுமார் அவர்களை சிறப்பு விருந்தினராய் அழைப்பதில் சிவாஜி பிரபு அறக்கட்டளை பெருமை அடைகிறது. இப்பொழுது நம் சிறப்பு விருந்தினருக்கு திரு ராம்குமார் கணேசன் அவர்களும் திரு ஜி பிரபு அவர்களும் கௌரவம் செய்வார்கள்.
வரும் கலைஞர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான குறும்படத்தை இப்பொழுது கண்டு ரசிக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். திரு ஜி பிரபு அவர்களும் நம் சிறப்பு விருந்தினர் திரு சிவகுமார் அவர்களும் மரியாதை செய்வார். திருமதி லக்ஷ்மி தொட்டது துளங்கும் ராசியான கரங்களுக்கு சொந்தக்காரரான நடிகர் திலகத்தின் ஆசையுடன் தன் வரலாற்றை அரங்கேற்றம் கண்டுள்ள தன் திரையுலக வாழ்வின் துவக்கத்தையும் திரு நடிகர் திலகத்தின் படத்தில் தான் 1961 ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் பாலஸ்ரீ வழியாக அறிமுகமான இந்த குழந்தை நட்சத்திரம் பின்னாளில் 1968 ஜீவனாம்சம் படத்தில் நாயகியாக அறிமுகமானார். செல்வி ரீட்டா அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உட்பட பல மொழி படங்களில் இவர் நடித்திருந்தாலும் உலகம் போற்றும் உத்தம புத்திரன், பிரமிப்பை அளித்த சாகச கலைஞன், திராவிட மன்மதன், விந்தையான வேந்தன், நடிகர் திலகத்துடன் தான் நடித்த ஒரு பாடல் காட்சியிலேயே உலக புகழ் பெற்றுவிட்ட செல்வி ரீட்டா அவர்களுக்கு டாக்டர் சிவாஜி கணேசன் நினைவு பரிசினை வழங்குவதில் சிவாஜி பிரபு அறக்கட்டளை பெருமை அடைகிறது. திருமதி தாரா அவர்கள் தன் நுண்ணிய உடல் அசைவுகள் மற்றும் உடல் மொழிகளால் பார்ப்போரை ஆட்டி வைக்கும் நடிகர் திலகத்தையே ஆட்டி வைத்தவர் இவர். தமிழ் திரையுலகில் சுமார் 50 ஆண்டுகளாக நடன ஆசிரியராக பணியாற்றிய இவர் நடிகர் திலகம் மற்றும் இளைய திலகம் இருவருக்கும் அமைத்து வைத்த நடன அமைப்புகள் மீண்டும் மீண்டும் ரசிகர்களை பார்க்க தூண்டும் வசீகரம் படைத்தவை. திருமதி தாரா அவர்களுக்கு டாக்டர் சிவாஜி கணேசன் நினைவு பரிசினை வழங்குவதில் சிவாஜி பிரபு அறக்கட்டளை பெருமை அடைகிறது. திரு சுப்பிரமணியன் அவர்கள் எல்லோரையும் தன்பால் ஈர்த்தவர் நடிகர் திலகம். அவரையே தன்பால் ஈர்த்த பெருமை பெற்ற இவர் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நாடக உலகில் முத்திரை பதித்தவர். சிம்ம குரலோனுடன் தான் நடித்த பரீட்சைக்கு நேரமாற்று படத்தை மிகவும் சாதிக்கும் இவர் தான் நெஞ்சு நெகிழ நினைத்து வாழும் நடிகர் திலகத்தின் பெயரால் விருது பெறுவதை மிக பெரும் பேராக கருதுகிறார். சுப்புனி என்கிற திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு டாக்டர் சிவாஜி கணேசன் நினைவு பரிசினை வழங்குவதில் சிவாஜி பிரபு அறக்கட்டளை பெருமை அடைகிறது. முனைவர் கா.வே.சே. மருதுமோகன் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரரின் மகனான இவர் தனது 4 வயதில் பார்த்த முதல் படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த வயதிலிருந்தே சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகரானார். 1980 மதுரையில் நடிகர் திலகத்தை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்ய போவதாக உறுதி கூறிய இவர் அதை நிறைவேற்றி இன்று சிறப்புமிக்க முனைவர் பட்டத்துடன் நடிகர் திலகத்தின் புகழ் பாடி டாக்டர் சிவாஜி கணேசன் நினைவு பரிசு பெருவிருப்பதை பெருமையாக கருதுகிறார். 2009 நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் பங்கேற்று தமிழ் மொழிக்கு நடிகர் திலகத்தின் பங்களிப்பினை பற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கடல் கடந்து மலேசியாவிலும் நடிகர் திலகத்தின் மேன்மையை தன் சிறப்புரை
பரப்புரைகள் மூலம் பரப்பியவர் இன்று தமிழ் கூறும் மல்லுலகில் நடிகர் திலகத்தின் ரசிகராக அறியப்பட்டு போற்றப்படுகிறார். ரசிகர்கள் நடிகர் திலகத்தை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறார்கள். நடிகர் திலகம் என்ன நினைக்கிறார் என பார்ப்போமா? ரசிகர்கள் விஷயத்தில் என்றைக்குமே நான் கொடுத்து வைத்தவர் தான். ஆமாம், எவருக்குமே வாய்க்காத விதத்தில் எனக்கென்று அமைந்த அந்த அன்பு ரசிகர்களின் தனித்துவம் ஒன்று என்னை தலைமுறை வைக்கிறது. எனது நடிப்புக்கு ஒருவர் ரசிகரானால் இறுதி வரை அவர் எனது ரசிகராகவே இருப்பார், கற்று மாறவே மாட்டார். இதுதான் நான் சொன்ன தனித்துவம். வருஷம் போனால் என்ன, நல்ல வயசும் ஆனால் என்ன என்ற நடிகர் திலகத்தின் பாடல் இவர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நடிகர் திலகத்தை இதயத்தில் சுமந்து அவர் பணியாற்றி வரும் இவர்களை பார்த்தால் நடிகர் திலகம் சொன்னது எவ்வளவு சத்தியம் என்பது புலனாகும். திரு ஐயம்பெருமாள் அவர்கள் நடிகர் திலகத்தின் அத்தனை திரைப்படங்களையும் வரிசையாக சொல்லும் நினைவாற்றல் உடையவர். திரு தாம்பரம் தியாகராஜன் தன் நினைவு தெரிந்த காலம் முதல் இன்று வரை நடிகர் திலகத்தின் புகழ் பாடும் பணியில் அயராது ஈடுபட்டு வருபவர் திருமதி ராணி பெரியசாமி. எத்தனை காலம் ஆனாலும் மகளிர் மனதில் ஒரு பாச மலராய் கோலோற்றும் அண்ணனாக வாழும் நடிகர் திலகம் இவர் மனதிலும் அதே போல் வாழ்வதில் வியப்பென்ன? செல்வி கிரிஜா இந்த வயதிலும் செல்வியாக வாழ்வதிலேயே நடிகர் திலகத்தின் மேல் அவருக்கு உள்ள பக்தி புலப்பட்டுவிடும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்க அப்பா எங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காருங்க நம்பிக்கையோட தான் நாங்கெல்லாம் இருக்கோம். வெறும் அன்புக்காகவும் பாசத்துக்காக மட்டும் இங்க இருக்கக்கூடிய கூட்டம், அது எங்க அப்பா மேல பாசம் வச்சிருக்க கூட்டம். நீங்க சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நன்றி சொன்னா தப்பு. அந்த சிவகுமார் சண்முகம் சாருக்கு அப்புறம் சித்தப்பா சண்முகம் அப்புறம் நம்ம எங்க வீட்டுல பிறக்காத ஒரு பிள்ளை தான் எங்க சொல்ல முடியாது. எங்க அப்பாவுக்கு ஒரு உடன்பிறப்பு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்பாவை பத்தி தெரிஞ்சவங்கள இவரை மாதிரி ஒரு நடிகர் உடன்பிறப்பு யாருமே இருக்க முடியாது. அவர் அப்பாவை பத்தி பேச பேச எங்க சைட்ல எங்க பலமும் ஏறுது, நம்ம பலமும் ஏறுது. அவ்வளவுதான். நீங்க பேச போறீங்க, அதை நான் கேட்க போறேன். அதுக்காக நான் முதல்ல நன்றி சொல்லுவேன். லட்சுமி அவர்கள் நான் சின்ன பிள்ளைகளை பார்த்த மாதிரி இன்னமும் இருக்காங்க. அப்பா கூட நடிச்சாங்க, என் கூட நடிச்சாங்க. இப்ப ரெடியா இருக்காங்க, விக்ரம் கூட நடிக்கிறாங்க. என்ன ஒரு ஆர்டிஸ்ட், என்ன ஒரு ஆர்டிஸ்ட். நம்ம தமிழ் திரையுலகத்தில் நடிகர்கள் எவ்வளவு அருமையான நடிகர்களா இருக்காங்க. அதே அப்பா அவங்க அம்மா இருக்கட்டும், அம்மா கப்பலோட்டி தமிழ் நடிச்சாங்க. அப்ப அது உனக்காக நாடு தியாகம் எப்படிப்பட்ட படங்கள் இன்னும் இருக்க. நம்ம என்ன சும்மா சொல்லக்கூடாது, இன்னும் அப்படியே இருக்காங்களே. ஒரு விஷயம், அவங்களும் இந்த சுப்புனி அண்ட் மிஸ்டர் மருதுமோகன் இங்க மேடையில இருந்தா உங்களோட உட்கார்ந்துருப்பாங்க. அவ்வளவு வெறித்தனமான ரசிகர்கள், அப்பாவோட ரசிகர்கள். உங்களை மாதிரி அப்பா பத்தி ஏதாவது சொல்லிட்டோம், லட்சுமி பிடிச்சிருவாங்க. லட்சுமி, we all love you. சாதாரண அவார்டிஸ் பேச மாட்டாங்க அப்படின்னாங்க. நம்ம கொஞ்சம் அசாதாரணமா ஏதாவது செய்யணும் இல்லையா? ஏன்னா நம்ம சிவாஜி சார் அவரை பார்த்து வளர்ந்தவங்கெல்லாம் அசாதாரணமாக தான் இருப்பாங்க, அசாதாரணமாக தான் செய்யணும். எதையுமே சுருக்கமாக முடிக்கணும்னா, என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி இந்த சினிமா உலகத்தில் எந்த பெண்ணும் இருக்க முடியாது. ஏன்னா நீ வர முடியும். என்னோட 12வது வயசுல அரங்கேற்றம் நடக்கிறது டான்ஸ் ஐயா தான் நடத்தி வச்சா. அது நேற்றுக்கு எமோஷனல் அழுதுருவேன். ஏன்னா பல பேர் அவர் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெய்வத்துக்கும் மேலே நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். நான் எவ்வளவு டேலண்ட் எனக்குள்ள வளர்ந்துருக்கேன். அதுக்கு அந்த குரு தானே. இதே ராஜராஜ சோழன் நாங்க எல்லாம் நடிக்கும் பொழுது சிவகுமார் என்ன அப்படி பாக்குறாரு. பிரபு நடுவில் அவர் மாஸ்டர் சிவகுமாரா இருக்கானா, நான் இன்னும் மிஸ். நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணும்போது காலையில 7 மணி ஷூட்டிங் பொழுது நாங்க எல்லாம் அவர் வரத்துக்கு முன்னாடி எல்லாம், ஏன்னா அது பெரிய ட்ரெஸ் இருந்தாங்க எல்லாம் போட்டு. நான் சொல்லுவேன், இல்லையா தலையில ஆணி அடிச்சு நகையெல்லாம் மாட்டுறீங்களேயாம. அப்படியெல்லாம் நகைகளை போட்டு உடம்பெல்லாம் ஓட்ட போட்டு நகை போட்டு நாங்க வரத்துக்குள்ள பார்த்தா
அவர் 6:40 6:50 உட்காந்துருக்காரு ஐயா. அவரை கடைசி வரைக்கும் எங்களால் தோற்கடிக்க முடியல. அவர் விஸ்வாமித்திரரா, நான் மேனகையா டான்ஸ் ஆடுறோம் ஊட்டியில் சாங்க. காலையில் 6 மணிக்கு தான் ஷூட் பண்ண முடியும், 9 மணிக்கு முன்னாடி ஃபாக் வந்துடும்ன்றாங்க. 3 மணிக்கு எழுந்து மேக்கப் போடுற ஒரு மகானை பார்க்க முடியுமா? தாடியை ஒட்டி மேக்கப்பை போட்டு அங்கே ரெடியா நீ என்ன பண்றாங்க சத்தம் போட்டோன்னா நமக்கு படபட சார் வந்துட்டாரு அப்படின்னு. அந்த பக்தியை புகட்டியவர்கள் இப்போ இருக்காங்களா? எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் ஒருவருக்கு பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்றேன். நான் தேங்க்யூ ஸோ மச். உலகப்பெரும் நடிகன் சிவாஜி என்ற 3 எழுத்தை ரத்தத்திலே இணைத்து அந்த சிந்தனையிலேயே காலம் பூரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் லட்சக்கணக்கான அவருடைய பிள்ளைகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 வயசு எனக்கு பராசக்தி பார்க்கும்போது எனக்கு 10 வயசு. எங்க வீட்டில் படம் பார்க்கலாம் விட மாட்டாங்க. அதாவது தீபாவளி பொங்கலுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. அது மேட்ச் ஷோ போயிட்டு வரணும். சூரூரில் ஒரு போஸ்டர் போட்டிருந்து ஒரு அம்மன் சிலைக்கு பின்னாடி வந்து ரத்தத்தோட வந்து சிவாஜி முகம் அந்த பார்த்தோன்னே பைக்கு பிடிச்சி எனக்கு எப்படியா இந்த படத்தை பார்த்தே தேர்ந்து தீபாவளியோட பொங்கல் வந்தப்போ எங்கள் அம்மா கால் விழுந்து கெஞ்சி கூத்தாடி 4 தான் தலைமைக்கு 4 டிக்கெட் வாங்கிட்டு படத்துக்கு போனேன். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பராசக்தி கதைவசனம் மு. கருணாநிதி அப்படின்னு புத்தகம் 8 அணா அப்போதான் பைசா 8 அணா புத்தகம் வேலை. அதை எங்கள் வீட்டில் வாங்க உதச்சி விடுவாங்க. அம்மாத சேவன் ஒரு நண்பர், அவருடைய பையன் வந்து புத்தகராஜன் கூட படித்தவன். அவன் புத்தகம் வாங்கி வச்சிருந்தான். அது பார்த்தா வேதம் மாதிரி, அந்த புத்தகம் வேதம் மாதிரி விஷயத்து குரான் தெரிஞ்சு அதை வாங்கிட்டு சூலூர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து 2 மைல் தூரம் போறது 2 மைல் வர 2 மைல். அதுக்குள்ள அந்த கோத்து சேனை மனப்பாடம் செய்து விட்டோம். என்னது மொத்த பராசக்தியே அந்த 4 வருஷம் சொல்லிட்டாங்கப்பா. மொத்த பராசக்தி 4 வருஷம் இல்லை, மொத்தத்தில் நவரசங்களையும் நமக்கு நவராத்திரியில் காட்டிவிட்டான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று மானுட வரலாறு தொடர, சிவாஜிக்கு முன் சிவாஜி பின்னர் தமிழ் திரு வரலாறு தொடரும். இந்த தமிழ் மண் உள்ள வரையில் தமிழர் உள்ள வரையில் என்றென்றும் சிவாஜி என்ற மாமன் இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டே இருப்பான். வாழ்க சிவாஜி, ஓங்கவன் நாமன். நன்றி, வணக்கம்.